ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்டி பட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வந்து பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசால் பணியாரம். இதுக்கு என்னுடைய இன்க்ரீடியன்ஸ்னால் தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், உப்பு, கருவேப்பிலை, நெய், இட்லி மாவு, மசால். எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி சேர்த்திக்கலாம். எனக்கு மெஷரிங் கப்பில் 2 கப் வந்துச்சு. ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 வரமிளகாய், 1 கை கறிவேப்பிலை, 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பனியாரக்கல் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து நெய் தான் ஆட் பண்ணுறேன். கிட்ஸுக்கு செய்கிறங்காட்டி நீங்கள் உங்களுக்கு நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேங்காய் சட்னி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துட்றது வந்து மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படின்னா பூண்டும் நம்ம இஞ்சி வந்து அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கெட்டு போகாது. அதே மாதிரி மசாலோட ரெசிபி வந்து நான் நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போது இட்லி பேட்டர் எடுத்து நம்ம வந்து எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஊற்றுனதும் நம்ம மசால் வந்து உருளைக்கிழங்கு மசால் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இந்த மசால் வந்து மல்டி பர்பஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பணியாரம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு கூட வந்து நிறையா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கும் லஞ்சுக்கு கொடுத்துடலாம். இதை வச்சு நான் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலோட ரெசிபி அது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. அது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பனியாரம் வந்து ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் அடியில் வந்து அடி பிடிச்சிரும். அண்ட் தென் உள்ளுக்குள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். இப்போ 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம பனியாரெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். இது மாதிரி இந்த சிம்பிள் ரெசிபிஸ் வந்து டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப கிட்ஸுக்கு வந்து காரம் எல்லாமேயும் இருக்கும். அண்ட் தென் மார்னிங்கில் செய்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா, சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.